திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துட்றாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறார். சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில் இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். கும்பராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 7.5 சனி முடிவில் இருந்தாலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பாக்குறார். இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாங்க. சனி வக்ரம் ஆகிறார். உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்காரான்னு பாருங்க. அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட் 136 நாட்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா எதுவுமே நடக்கல, சனி மாறினா போறப்ப ஏதாவது கொஞ்சம் செஞ்சுட்டு போவாங்கன்னு சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகள் இருக்கு. பட் அவர் போறப்ப என்ன செஞ்சுட்டு போறாரு, பணத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, அனுபவத்தை கொடுத்துட்டு போவாரு. அதை வச்சு நம்ம வந்து சம்பாரிச்சுக்கணும். அதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பாரு, நிறைய அனுபவங்களை கொடுத்திருப்பாரு, யாரு என்ன எப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள தெளிவான ஒரு மனோநிலையில இருக்கக்கூடிய ஒரு நபரா மாத்திருப்பாரு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, 7.5 வருடத்திற்கு முன்னாடி உங்களுடைய மனோநிலை, நீங்க இருந்த நிலைகள் என்ன, இப்ப இருக்கிறது என்னன்னு பாருங்க. நிறைய டிஃப்ரெண்ட், நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ இப்படி இருந்து இப்ப குழப்பங்களாக இருக்குதுங்க, சில தடைகள் வருது, தாமதங்கள் வருது அப்படின்னாலும் இந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது நிச்சயமாக நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் உடஞ்சு போகாம கொஞ்சம் தைரியமா இருங்க. நேரங்காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, உங்க டைமிங் வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் பொறுமையா வருது. கும்பம் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவான ராசி தானே. கும்பராசியிலதான் வந்து கும்பராசியில பிறக்கறக்கே புண்ணியம் பண்ணி இருக்கணுங்க. ஏன்னா தெய்வங்களுக்கே கும்பத்துலதான் அபிஷேகம் பண்றாங்க. கும்பாபிஷேகமே மேல வச்சுதானே அந்த கும்பத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணி மூளை வரைக்கும் பவர் ஏத்துறதே கும்பம் தானே. அப்ப என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நம்ம மூலமா நிறைய பேர் பயனடைவாங்கன்னு அர்த்தம்.
நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். புண்ணிய கணக்குகள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சனியினுடைய ராசி அப்படிங்கறதுனால கொஞ்சம் அனுபவிச்சு கொடுப்பாரு. ஆனா மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் சீக்கிரம் எடுத்துருவாங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொடுப்பது தாமதமாக இருந்தாலும், கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வழிகளோட கொடுத்தாலும் நிரந்தரமாக வம்சாவளிக்கு, அதாவது உங்களுடைய 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு கொடுக்கிற அளவுக்கு சனி கொடுத்துரும். நான் இது உங்களுக்கு 40 வயசுக்கு மேல கும்பத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு சில கும்பம் 40க்கு முன்னாடியே ஜெயிச்சிடுறாங்க. சோ அதை அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. ஆனால் கும்பம் சேர்க்கக்கூடியது என்னுடைய வம்சாவளிக்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பாதிப்புகளும் வராது. சொத்தாக இருந்தாலும் சரி, பெயர்வுகளாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அடுத்து செவ்வாய் 3-10 குடையவர் 4ஆம் வீட்டுல இருக்காரு 17ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல 5ஆம் வீட்டுக்கு போறாரு. 4ல் இருந்தாலும் யோகம், 5ல் இருந்தாலும் யோகம். முயற்சிகள் கை கூட போகுது. நீங்க நினைக்கிற விஷயம்லாம் நடக்க போகுது. நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்குது. உடம்பு ஆரோக்கியம் சரியாக போகுது. அம்மா அப்பாவனுடைய உடம்பு ஆரோக்கியம் சரியா இருக்க போகுது. அம்மா அப்பா கிட்ட இருந்து அந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கோபம் படுவாங்க. அம்மா ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் அம்மா கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கலாம். இப்ப அதெல்லாம் அந்த 17ஆம் தேதிக்கு மேல விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீட்டுக்கு செவ்வாய் போக ஆரம்பிச்ச உடனே தொழில் வளர ஆரம்பிச்சிடும். தொழில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக போகுது. தொழில் இருந்த இருள் விலக போகுது. ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாமா, இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம லைஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக தொழில் மாற்றம் பண்றதுக்குண்டான ஒரு அமைப்பும் இந்த மாதத்துல கண்டிப்பாக கும்பத்துக்கு உண்டு அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 9ஆம் அதிபதி கேதுவோட இருக்காரு. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருக்கேன். சுக்கிரன் கேது சேர்க்கை பெண் சாபத்தினுடைய அமைப்புடைய சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது என்பது நல்லது. அதுவும் அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மன ரீதியாக கொஞ்சம் உடல் ரீதியாக உங்களுடைய உடல் ரீதியாகவும் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன அடிபடுறது, ஒரு ராகு பாக்குறதுலயே ஒரு சின்ன தையல் போடுறது, பிராக்சர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ராகு கொடுக்கும். அதனால அதுலயும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறோம். இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள் ஆண்கள் இதுவும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3 விதமான சுயரூபங்கள்ல மாற போறாரு அப்படின்னு முதலே சொல்லியிருக்கோம். 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரம். அதனால 7ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகள் விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் இன்னும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்றிருக்கார். தெய்வம் கூட நிக்க போகுதுங்க. 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்க குலதெய்வம், உங்க இஷ்ட தெய்வம், அதுவும் ஃபர்ஸ்ட் உங்க குலதெய்வம் உங்க கூட நிக்க போகுது. உங்க முன்னோர்கள் உங்க கூட நின்று ஜெயிக்க போறாங்க. உங்களை அவங்க செய்ய முடியாத விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு செய்ய வைப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேல அவர் 6ஆம் தேதிக்கு வந்துடுவார். அதனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பண வரவு, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு அந்த டைம்ல போயிட்டு வரலாம். நீங்களாம் அந்த 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்கும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏத்துக்குவாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆடி மாதம் 32 நாட்களும் தர்ப்பணம் பண்ணலாம். அமாவாசையில தான் போய் விழுகணும், பௌர்ணமியில தான் போய் விழுகணும், இப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்லயே தான் நம்ம போய் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆடி மாதம் 32 நாட்களும் நமக்கு உண்டான நாட்கள் தான், நம்ம முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள். எந்த நாட்கள்ல வேணா போய் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஒரே நேரத்துல போய் செஞ்சு பாவம் அவங்க ஒரு ஐயருக்கு ஒரு லைனே நிக்குது. ஒவ்வொரு ஐயர்களுக்கு 100 பேர் 200 பேர் நின்னீங்கன்னா அவங்களும் அந்த உச்சி நேரத்துக்குள்ள அந்த பூஜையெல்லாம் முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவசர அவசரமா மந்திரங்களும் அதை இதுவும் சொல்லாம டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா பொறுமையாக மத்த நாள்ல போய் நீங்க செஞ்சீங்கன்னாலும் பரவாயில்ல, பொறுமையாக உட்காந்து நம்முடைய முன்னோர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி வேண்டி அமர்ந்து ஏதோ ஒரு நாள்ல செய்தாலும் மனம் ரொம்ப திருப்தி அடைவாங்க அப்படிங்கறத உண்மை. அவசர அவசரமா செஞ்சது பிரயோஜனமே கிடையாது. பொறுமையா செஞ்சீங்கன்னாலும் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இந்த முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஏத்துக்கக்கூடிய ஒரே ஒரு சிறு எள் சாப்பாடு, ஒரு கைப்பிடி எள் சாப்பாடு. அவன் என்ன பண்றோம், வருஷம் ஒரு தடவை தான் கொடுக்குறோம். அதையும் கொண்டு போய் அவசர அவசரமா கொட்டுறதுக்கு ஒரு தடவை கொடுக்கறத அவங்களுக்கு நம்மளுடைய வம்சாவளிகள் நமக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு நாள் அவர்களுக்காக ஒதுக்கி பொறுமையாக இருந்து செய்து வரும் பொழுது அவர்களும் மனம் குளிர்ந்து உங்களுக்கு உண்டான அனைத்து விஷயத்தையுமே செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கறதா உண்மை. அதனால கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. கும்பத்துக்கு மேக்சிமம் 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டைம்ல போய் பண்ணீங்கன்னா உங்க முன்னோர்களுடைய ஆசைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த மாதங்கள் இருக்கு. வராத கடன், வராத பணம் எல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. நிறைய பேர் ஏமாத்திட்டு ஓடி இருப்பாங்க. உங்க காசை வாங்கி திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க.
தொழில் பண்றேன்னு வாங்கிட்டு ஏமாத்திருப்பாங்க, கடன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருப்பாங்க, ஏதோ ஒண்ணு போயிருக்கும். சோ அதெல்லாமே மீண்டும் எடுக்கக்கூடியதோ அல்லது கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ எல்லாமே இருக்கு இந்த மாதம். அதையும் நீங்க கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 பிரத்யங்கரா தேவி வழிபாடுகள் செய்யலாங்க, அல்லது காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணனாலும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். துர்க்கை வழிபாடு, இந்த 3 பெண் தெய்வ வழிபாடுகளையும் நீங்க செய்யும் பொழுது யோகம் கண்டிப்பாக உண்டு. இந்த கெட்டதுல இருந்து காப்பாத்தி கொடுக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட இப்போ உங்களுக்கு குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்க போது இந்த கெட்ட பெயர்ல இருந்து காப்பாத்துறதுக்கும். ஏன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை, கெட்ட பெயர், அவமானம், ஏன்னா எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடம் 7ஆம் இடம், நேரம் ராசியை பார்த்து ஸ்ட்ரைட்டா உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஸ்ட்ரைட்டா அதை தாக்கும்னு காட்டுது. சோ அதனால குலதெய்வம், நம்மளுடைய முதல் தெய்வம் குலதெய்வம் தான், நம்மளுடைய குலத்தை காப்பது. அதுக்கு உண்டான டைமும் கொடுத்துட்டேன், நேரத்தையும் கொடுத்துட்டேன். முன்னோர்களுக்கு திதிகளும் 7ல இருந்து 20 வரைக்கும் பண்ணலாம். குலதெய்வ வழிபாடும் 7ல இருந்து 20 வரைக்கும் பண்ணலாம். சோ இந்த டைம்ல எல்லாம் போய் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பெயர், அவமானத்துல காப்பாத்தி கொடுப்பாங்க. பர்பிள் கலர், லைட் ப்ளூ கலர் இதெல்லாம் ரொம்ப சக்சஸாக இருக்கக்கூடிய கலரா இருக்கு. அதே போல ஆரஞ்சு கலரும் இந்த மாசம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் மாற்றம் பண்ணி பாருங்க. லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழா.